ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைக் வித் லக்ஷா. மன நிறைவோடு வாழ வாழ்த்துக்கள். இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்மளை எப்படி ஹெல்த்தியாக அண்ட் ஃபிட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்மார்ட் டிப்ஸ் அண்ட் குயிக் ஐடியாஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணணும், இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு 60 days சேலஞ்சர் 12th டேங்க. என்னோட நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த டே எப்படி போச்சு அண்ட் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வெயிட் லாஸ் விசிபிளாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இன்னைக்கு நமக்கு எவ்வளோ லாஸ் பார்த்தா 68.600 இருக்குங்க. ஓகே, வெயிட் லாஸில் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறது நார்மல் தான். இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து டயட் அண்ட் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸில். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். ஸோ ஒர்க் அவுட் இன்னைக்கு நல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நல்லாவே ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாகவே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு அன்றைக்கி கிடைச்சதுனால நான் அதையும் வாங்கிக்கிட்டேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஃபில்லிங்கான ஃபீல் கொடுக்கும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம உடம்புல இருக்க அன்வான்ட் ஃபேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேட்ஸை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்தியான வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் சக்கரவள்ளி கிழங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதோட ரீசன் அதுதான். ஏன்னா நல்ல ஹெல்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பசிக்காது. அண்ட் நம்ம அன்வான்ட் ஸ்டஃப்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். நமக்கு வந்து தேவையில்லாத கிராவிங் எதுவும் வராது. அதனால தான் வந்து நம்ம மார்னிங் வந்து இந்த மாதிரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வந்து வெஜ்ஜிஸ் ரிச்சாக இந்த வந்து ஃப்ரைட் ரைஸாக எடுத்துக்கிட்டேன். கோபி ஃப்ரைட் ரைஸ். ஸோ ஓவரால் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ மார்னிங் சாப்பிட்டதே பசிக்கவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நான் மிட் மார்னிங் ஸ்நாக் எதுவுமே எடுக்கலை. ஸோ லஞ்சுமே ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் 4:30க்கு தான் வந்து 10 பாதாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட வாக்கிங் வந்து நான் ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டே ஃபுல்லாக நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து 10 இந்த ரைஸ்ன்னு எடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரைஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அந்த குவான்டிட்டி வந்து மீடியமாக தான் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் வந்து கேலரிஸ் இதில் அதிகம் அண்ட் சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 10 மேக்ஸிமம் நீங்கள் 10 and 12 ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸில் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் டின்னர் ஏர்லியாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ 2 இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நைட் டின்னர் வந்து லைட் மீலாக எடுத்துக்கோங்க. அண்ட் அது முடிஞ்ச அளவுக்கு 8 o'clock பிஃபோர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் இன்றைக்கி வாக்கிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஹாட் வாட்டர். ஓகே கைஸ், டிப் ஆஃப் த டே பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து வெயிட் லாஸ்க்காக நான் எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வெயிட் லாஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே நமக்கு வாட்டர் வெயிட் ஃபஸ்ட் லாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபேட் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக அட்லீஸ்ட் 10 minutes ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா வந்து ஹாட் வாட்டர் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த மீலுக்கு இடையில ஒரு நல்ல கேப் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு மீல் எடுத்துக்கும் போது நல்ல கேப் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டேயை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ஹாட் வாட்டரோட ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் 2 months என்னோட ஜேர்னி வந்து நான் பேலன்ஸ்டு மீலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த வெயிட் வந்து இப்போ ஸ்டெடியாக மெயின்டைன் ஆகுது. ஸோ இனிமேல் நான் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நல்லா எனக்கு ஃபேட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வெயிட் லாஸ் ஜேர்னி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எவ்ரிடே எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு மறக்காமல் என் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், டுமாரோ நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். அண்டில் ஸ்டே டியூன்ட்.